खुले आन मिले सामने बाबा, प्यार से लगाया गले आपने बाबा। नयन खुले आन मिले सामने बाबा, प्यार से लगाया गले आपने बाबा। हाथों से दे दिया टीका, मस्तक पे मेरे विजय का, हो मस्तक पे मेरे विजय का। नयन खुले आन मिले सामने बाबा, प्यार से लगाया गले आपने बाबा। में सारे सवाली, झूठी खुशी अंदर से खाली। दुनिया में सारे सवाली, झूठी खुशी अंदर से खाली। झोलियां हम भरने लगे आपसे बाबा, प्यार से लगाया गले आपने बाबा। प्यार से लगाया गले आपने बाबा। हाथों से दे दिया टीका, मस्तक पे मेरे विजय का, हो मस्तक पे मेरे विजय का। जब से बने हम तुम्हारे, रंग गए सांझ और सकारे। जब से बने हम तुम्हारे, रंग गए सांझ और सकारे। प्यारे नजारे मिले आपसे बाबा, प्यार से लगाया गले आपने बाबा। प्यार से लगाया गले आपने बाबा। हाथों से दे दिया टीका, मस्तक पे मेरे विजय का, हो मस्तक पे मेरे विजय का। कि सबको बुलाए, पास लाए प्रभु। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 15/12/2024 அவேக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 28/2/2003. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சேவா கே சாத் சாத் அப் சம்பன்ன பன்ने का प्लान बनाओ, கர்மாத்தித் பன்ने की துன் லகாவோ. சேவையின் கூடவே இப்பொழுது சம்பன்னமாக ஆவதற்கான பிளான் செய்யுங்கள். கர்மாத்தீத் ஆவதற்கான முழு மூச்சாக ஈடுபடுங்கள். आज शिव बाप अपने सालिग्राम बच्चों के साथ अपनी और बच्चों के अवतरण की जयंती मनाने आए हैं. இன்று சிவ தந்தையானவர் தனது சாலிகிராம் குழந்தைகளின் கூடவே தனது மற்றும் குழந்தைகளுடைய அவதாரத்தின் ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். ये अवतरण की जयंती कितनी वंडरफुल है. பாபா சொல்றாங்க, இந்த அவதாரத்தினுடைய ஜெயந்தி எவ்வளோ அதிசயமானது. जो बाप बच्चों को और बच्चे बाप को पद्मा कदम मुबारक दे रहे हैं. அங்க தந்தை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தந்தைக்கும் பத்மாபதம் முறை வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். चारों ओर के बच्चे खुशी में झूम रहे हैं. நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் மகிழ்ச்சியில ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். வா பாபா, வா हम सालिग्राम आत्माएं, वाह वाह का गीत गा रहे हैं. ஆகா பாபா, ஆகா சாலிகிராம் ஆத்மாக்களே, ஆகா ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். इसी आपके जन्म दिवस की यादगार द्वापर से अब तक भक्त भी मनाते रहते हैं. இந்த ஜென்ம தினத்தினுடைய நினைவு சின்னம் துவாபர யுகத்திலிருந்து இப்போ வரைக்கும் பக்தர்களும் கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி भी भावना में कम नहीं है. பக்தர்கள் கூட பாவனையில குறைந்தவர்கள் அல்ல. लेकिन ஆனால் பகத் है बच्चे नहीं है. அவர்கள் பக்தர்களே தவிர குழந்தைகள் இல்லை. वह हर वर्ष मनाते हैं. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் கூட கொண்டாடுகின்றார்கள். और आप सारे कल्प में एक बार अवतरण का महत्व मनाते हो. நீங்களோ முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் அவதாரத்தினுடைய மகத்துவத்தை கொண்டாடுகின்றீர்கள். वह हर वर्ष व्रत रखते हैं. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதத்தை வைக்கின்றார்கள். விரத ரக்தே भी हैं और விரத लेते भी हैं. அவங்க விரதத்தை வைக்கவும் செய்கின்றார்கள், விரதத்தை எடுக்கவும் செய்கின்றார்கள். आप एक ही बार व्रत ले लेते हो. நீங்க ஒரே ஒரு முறை தான் விரதத்தை எடுக்கின்றீர்கள். காப்பி आपको की है. காப்பி உங்களை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. लेकिन ஆனால் आपका महत्व और उनकी यादगार के महत्व में अंतर है. உங்களுடைய மகத்துவமாகட்டும் அவங்களுடைய நினைவுச்சின்னுடைய மகத்துவமாகட்டும் ரெண்டுலையுமே வித்தியாசம் இருக்கிறது. ஓபி பவித்திரத்தக்கா விரத लेते हैं. அவங்க கூட தூய்மைக்கான விரதத்தை எடுக்கிறாங்க. लेकिन ஆனால் हर वर्ष व्रत लेते हैं एक दिन के लिए. ஒவ்வொரு ஆண்டுமே விரதம் எத்தனை நாளைக்கு எடுக்கிறாங்க? ஒரே ஒரு நாளைக்கு. आप सभी ने भी जन्म लेते एक बार पवित्रता का व्रत लिया है ना. நீங்க எல்லாரும் கூட பாபா கிட்ட ஜென்மம் எடுத்த உடனேயே ஒரே முறை தூய்மையோட விரதத்தை எடுத்துட்டீங்க இல்லையா? லியா கி லேனா ஹை. எடுத்து விட்டீர்களா அல்லது இனிமே தான் எடுக்க வேண்டுமா? லே லியா ஹை. விரதத்தை எடுத்து விட்டீர்கள். ஏக் பார் லியா வருஷ வருஷம் லேத்தே. நீங்க ஒரே தடவை தான் எடுக்கிறீங்க, அவங்களும் வருஷம் வருஷம் எடுக்கிறாங்க. சபீனி லியா. அடுத்து பாபா கேட்குறாங்க, எல்லாருமே விரதம் எடுத்துட்டீங்களா? சரி, பிரம்மச்சரிய நஹி சம்பூர்ண பவித்திரத்தக்கா விரத லியா. வெறுமனே பிரம்மச்சரியத்தை மட்டும் நீங்க எடுக்கல,
சம்பூர்ணமான தூய்மையினுடைய விரதத்தை எடுத்துட்டீங்க. பாண்டவ் சம்பூர்ண பவித்திரத்துக்கா விரத் லியா ஹே. பாண்டவர்களை பார்த்து பாபா கேட்கின்றார், சம்பூர்ணமான தூய்மையினுடைய விரதத்தை எடுத்து விட்டீர்களா? யா சிறு பிரம்மச்சரியமே டீக் ஹை, இல்லை பிரம்மச்சரியம் மட்டுமே போதுமா? ब्रह्मचर्य तो फाउंडेशन है, ब्रह्मचर्य और फाउंडेशन, लेकिन सिर्फ ब्रह्मचर्य नहीं, साथ में और 4 भी है. வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, கூடயே இன்னும் 4 இருக்கிறது. 4 का भी व्रत लिया है कि सिर्फ 1 का लिया है? 4க்கு விரதம் எடுத்தீங்களா இல்லை 1க்கு தான் எடுத்தீங்களா? செக் करो, சோதனை செய்யுங்கள். क्रोध करने की तो छुट्टी है ना, கோபப்படலான்னு விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நெய் சுட்டிய விடுப்பு கொடுக்கவில்லை தானே. தோடா தோடா தோ குரோத் கர்னா படுத்தா என்ன, கொஞ்சம் கொஞ்சம் கோபப்பட வேண்டி இருக்கு இல்லையா? நெய் கர்னா படுத்த, நீங்கள் பட வேண்டியது இல்லையா? போலோ பாண்டவ குரோத் நெய் கர்னா படுத்தா ஹே. பாபா கேட்குறார், பாண்டவர்களே கூறுங்கள், கோபப்பட வேண்டியது இல்லையா? கர்னா தோ படுத்தா ஹே, செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. चलो बाप दादा ने देखा क्रोध और सभी साथी जो है महाभूत का तो त्याग किया है. ஏன்னா பாபா என்ன பார்த்தாங்க, குரோதம் அது கூட எல்லாம் அதனுடைய துணையாக வரக்கூடியது. महाभूतத்தை நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்க. लेकिन जैसे माताओं को प्रवृत्ति वालों को बड़े बच्चों से इतना प्यार नहीं होता, मोह नहीं होता, लेकिन पुत्र दोस्तों से बहुत होता है. பாபா சொல்கிறாங்க, உதாரணம், தாய்மாராகட்டும் இல்லை இல்லறத்தில் இருக்கவங்களுக்கு பெரிய குழந்தைங்க மேலே, அவங்க குழந்தைங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்காது, ஆனால் பேரன் பேத்திகள் மேலே ரொம்ப மோகம் இருக்கின்றது. छोटे छोटे बच्चे बहुत प्यारे लगते हैं, சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப அன்பான இருக்காங்க அவங்களுக்கு. तो बाप दादा ने देखा है. अब बाप दादा என்ன பார்த்தார், बच्चों को भी ये 5 विकारों के महाभूत जो है महारूप, उनसे तो प्यार कम हो गया. குழந்தைகளுக்கு கூட இந்த 5 விகாரங்களில் மகாபூதம் இருக்கு இல்லையா, மகாரூபம், அது மேலே அவ்வளோ அன்பு இல்லை. லேக்கின் ஆனால் இந்த விகாரம்க்கு ஜோ பால் பச்சே என்ன, இந்த விகாரங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, சோட்டி சோட்டி அன்ஷ் மாத்திர, கொஞ்சம் கொஞ்சம் துளி அளவு, வன்ஸ் மாத்திர, வன்ச அளவு, இசை அபிபி தோட தோட பியார், இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருக்கின்றது. ஹே பியார், அன்பு இருக்கின்றதா? கபி கபி தோ பியார் ஹோ ஜாத்தா ஹை, அப்பப்போ அன்பு வந்து விடுகிறது. ஹோ ஜாத்தா ஹை, வந்து விடுகின்றதா? மாதாயே, தாய்மார்களே, டபுள் ஃபாரினர்ஸ் குருன்னு ஆத்தா, தாய்மார்களையும் கேட்குறாரு, டபுள் ஃபாரினர்ஸையும் கேட்குறாரு, கோபம் வர்றது இல்லை தானே? கை பச்சே படி சத்துராய்க்கு பாத்தையும் கருத்து. சில குழந்தைங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பதில் சொல்கிறாங்க, சுனாயா கேட்கத்தே, சொல்லட்டுமா? என்ன சொல்லுகிறார்கள்? सुनाए, சொல்லட்டுமா? अगर सुनाए तो आज छोड़ना पड़ेगा. நான் சொன்னேன்னா இன்னைக்கு நீங்கள் அதை விட வேண்டி இருக்கும். தயார் ஹே, ரெடியாக இருக்கீங்களா? தயார் ஹே சோடேங்க, விடுவதற்கு தயாராக இருக்கீங்களா? யா சிறு ஃபைனல் மே காகஸ் ஜமா கரேங்க, இல்லை ஃபைலில் மட்டும் பேப்பரை சேர்ப்பீங்களா? जैसे हर साल करते हो ना, प्रतिज्ञा का फाइल बाप के पास बहुत बहुत बड़े हो गए. உறுதிமொழியினுடைய ஃபைலு பாபாட்ட ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. तो अभी भी ऐसे तो नहीं, இப்பயும் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க தானே? एक प्रतिज्ञा का कागज फाइल में ऐड कर देंगे, ஒரு உறுதிமொழியினுடைய கடிதம் ஃபைலில் ஆட் ஆகிடும். ऐसे तो नहीं, அந்த மாதிரி கிடையாது தானே? ஃபைனல் கரேங்கே யா ஃபைல் மே டாலேங்கே, ஃபைனல் பண்ணுவீங்களா இல்லை ஃபைலில் போடுவீங்களா? क्या करेंगे, என்ன செய்வீர்கள்? போலோ டீச்சர்ஸ் क्या करेंगे, சொல்லுங்க, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஃபைனல் பண்ணுவீங்களா? ஹாத் உட்டாओ, கைகளை உயர்த்துங்கள். ஐசே வாய்தா நீ கர்னா, சும்மா அந்த மாதிரி உறுதிமொழியை கொடுக்காதீங்க. பாப் தாதா ஃபிர் தோடா சா ரூப் தாரன் கரேகா, இல்லைன்னா பாபா வேறு ரூபத்தை தாரணம் பண்ணிடுவார். டீக் ஹை, சரிதானே? டபுள் ஃபாரினர்ஸ் கரேங்கே ஃபைனல், டபுள் ஃபாரினர்ஸ் பார்த்து பாபா கேட்குறார், ஃபைனல் பண்ணுவீங்களா? ஹாத் உட்டாओ, கைகளை உயர்த்துங்கள். ஐசேஜி வாய் கர்னா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஜோ ஃபைனல் கரேங்கே ஓ ஹாத் உட்டாओ, யார் ஃபைனல் பண்ண போகிறீங்களோ அவங்க கைகளை உயர்த்துங்கள். டிவிமே நிக்காலோ, டிவியில் இவங்களை எல்லாத்தையும் எடுங்க. சோட்டா திரேதா யுகி ஹாத்துனே படா ஹாத் உட்டாओ,
திரேதா யுக கைகளை உயர்த்தாதீர்கள், ஃபுல்லாகவே கைகளை உயர்த்துங்கள். अच्छा ठीक है, நல்லது. सुनो, बाप और बच्चों की बातें क्या होती है? தாய் தந்தைகளுக்கு இடையிலான பேச்சு என்ன ஆகிறது? பாப் தாதா முஸ்குராத்தே रहते हैं. பாப் தாதா புன்முறுவல் பூத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். பாப் कहते हैं, பாபா கூறுகின்றார், क्रोध क्यों किया? ஏன் கோவப்பட்டீர்கள்? कहते हैं मैंने नहीं किया लेकिन क्रोध कराया गया. நான் கோவப்படலை, ஆனால் என்னை கோவப்பட வச்சாங்க. क्या नहीं मुझे कराया गया. நான் கோவப்படலை, ஆனால் என்னை கோவப்பட வச்சாங்க. अभी बाप क्या कहे? இப்போ பாபா என்ன சொல்லுவார்? फिर क्या कहते हैं? பிறகு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? अगर आप भी होते ना तो आपको भी आ जाता. நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட கோவம் வந்திருக்கும். மீட்டி மீட்டி பாத்தி கர்த்தேன்னா இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா? फिर कहते हैं, அப்புறமா என்ன சொல்கிறாங்களாம்? निराकार से साकार तन लेके देखो. நிராகார ஆனவர் சாக்கார உடம்பு எடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. अभी बताओ ऐसे मीठी बच्चों को बाप क्या कहे. அப்படிப்பட்ட இனிமையான குழந்தைகளை பாபா என்ன சொல்றது? பாப்கோ फिर भी रामदिल बनना ही पड़ता है. பாபாவுக்கு பிறகும் கூட கருணை இதயமுடையவராக ஆக வேண்டி இருக்கிறது. कहते हैं, என்ன சொல்றாரா பாபா? अच्छा अभी माफ कर रहे हैं, இப்போ நான் உங்களை மன்னிச்சிடுறேன். லேக்கின் ஆனால் ஆகே नहीं करना, இதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படக்கூடாது. லேக்கின் ஜவாப் बहुत अच्छे अच्छे देते हैं, ஆனால் பதில் என்னமோ ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க குழந்தைங்க. तो ஆக पवित्रता ब्राह्मणों को सबसे बड़े से बड़े सिंगार है. தூய்மை தான் பிராமணர்களாகிய உங்களுடைய எல்லாற்றை விட பெரிய அலங்காரமாகும். इसलिए आपके चित्रों का कितना श्रृंगार करते हैं. அதனால தான் உங்களுடைய சித்திரங்களை எவ்வளோ அலங்கரிக்கின்றார்கள். பவித்திரதா கா யாதுகார் श्रृंगार है. இந்த தூய்மையினுடைய நினைவு சின்னம் தான் என்ன? அலங்காரம். பவித்திரதா சம்பூர்ண பவித்திரதா காம்சலவு பவித்திரத்தனை. பவித்திரத்தன்மை அதாவது சம்பூர்ணமான தூய்மை, சும்மா காம்சலவு கிடையாது. संपूर्ण पवित्रता ब्राह्मण जीवन के सबसे बड़े से बड़े प्रॉपर्टी है, रॉयल्टी है, पर्सनालिटी है. பிராமண வாழ்க்கையில் எல்லாத்த விட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எது தெரியுமா? ராயல்ட்டி எது தெரியுமா? பர்சனாலிட்டி எது தெரியுமா? தூய்மை தான். इसीलिए ஆகவே பக்தலோ भी एक दिन पवित्रता का व्रत रखते हैं. அதனால தான் பக்தர்கள் கூட ஒரு நாளைக்கு தூய்மைக்கான விரதத்தை வைக்கிறாங்க. ये आपकी காப்பி की है, இது உங்களை தான் அவங்க காப்பி பண்ண. दूसरा व्रत लेते हैं. ரெண்டாவது என்ன விரதம் எடுக்கிறாங்க? खाने पीने की, சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு. खाने पीने का व्रत भी आवश्यक होता है. சாப்பிட்றது குடிக்கிறதுக்கான விரதம் கூட ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. क्यों? பாபா கேட்குறாங்க, ஏன்? ब्राह्मणों ने भी खाने पीने के व्रत पक्का लिया है ना. நீங்கள் பிராமணர்கள் கூட சாப்பிட்றது குடிப்பதுக்கான விரதத்தை பக்காவாக எடுத்திருக்கீங்க தானே. ஜப் மதுபன் ஆனே கா ஃபார்ம் சப்ஸே பரத்தே ஹோ. எப்போ நீங்கள் மதுபனில் வருவதற்கான ஃபார்மை எல்லாத்தையும் நிரப்புகின்றீர்களோ, ஸோ எபி ஃபார்மே பராத்தே ஹோனா, இது கூட அந்த ஃபார்மில் நீங்கள் எழுத வைக்கிறீங்க தானே. கானா பீனா சுத்த, சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் தூய்மையாக இருக்கீங்களா? பராத்தே ஹோனா, நிரப்புறீங்க இல்லையா? तो खाने पीने का व्रत पक्का है. அப்போ சாப்பிட்றது குடிக்கிறது அதனுடைய விரதம் பக்காவாக இருக்கின்றதா? है पक्का कि कभी कभी कच्चा हो जाता. உண்மையிலே பக்காவாக இருக்கா இல்லை அப்பப்போ கச்சா ஆகிடுதா? டபுள் विदेशियों का तो डबल पक्का होगा ना. डबल फॉरेनर्सना डबल पक्काவாக இருப்பாங்க இல்லையா? डबल विदेशियों का डबल पक्का है या कभी तक जाते हो तो कहते हो अच्छा आज थोड़ा खा लेते हैं. இல்லை, எப்போ களைப்பு அடைஞ்சிறீங்களோ அப்போ சரி கொஞ்சம் இன்றைக்கி சாப்பிட்டுக்குவோம், थोड़ा ढीला कर देते हैं. नहीं, நீங்கள் அதை இலகு ஆக்கிடுறது இல்லை தானே. खाने पीने का पक्का है, சாப்பிட்றது குடிக்கிறதுல பக்காவாக இருக்கீங்களா? इसलिए भक्त लोग भी खाने पीने का व्रत लेते हैं. ஆனால் தான் பக்தர்கள் கூட சாப்பிட்றது குடிக்கிறதுல விரதம் எடுக்கிறாங்க. தீசரா விரதம் लेते हैं. மூணாவது விரதம் என்ன எடுக்கிறாங்க? முதல்ல தூய்மை பவித்திரத்தை எடுக்கிறாங்க, ரெண்டாவது சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க, மூன்றாவது என்ன எடுக்கிறாங்க? ஜாகரன் கா ராத் ஜாக்தே என்ன, இரவு கண் விழிப்பதற்கான
விரதம் எடுக்கின்றார்கள். तो आप ब्राह्मण भी अज्ञानी से जागने का व्रत लेते हो. நீங்கள் பிராமணர்கள் கூட அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிப்பதற்கான விரதத்தை எடுக்கிறீங்க. बीच बीच में अज्ञान की नींद तो नहीं आती है ना. இடையிடையே அஞ்ஞானத்தினுடைய தூக்கம் வரவில்லை தானே. பக்த லோग आपको காப்பி कर रहे हैं. பக்தர்கள் உங்களை காப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. तो आप पक्के हैं तभी तो காப்பி करते हैं. நீங்கள் பக்காவாக இருக்கனால தான் உங்களை காப்பி பண்ணுறாங்க இல்லையா. कभी भी अज्ञान अर्थात कमजोरी की अलबेलेपन की आलस की नींद नहीं आई. அஞ்ஞானம் அப்படின்னா பாபா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 3 விளக்கத்தை சொல்கிற பாருங்க. பலகீனத்தினுடையது, சோம்பேறித்தனத்தினுடையது, அலட்சியத்தன்மையினுடைய, இந்த 3 தூக்கமும் இருக்கக்கூடாது. அலட்சியம், சோம்பேறித்தனம், பலகீனம், இந்த 3மே தூக்கம். யா தோட தோட ஜுட்கா ஆவே தோ அர்ஜானே, இல்லை அப்பப்போ தூக்கம் வழிந்து விழுகின்றீர்களா? ஜுட்டாக்கு காத்தேஹோ, இல்லை தலையை மட்டும் அப்படி அப்படியே ஆட்டுறீங்களா? ஐசி அமிர்த வேலை பி கை ஜட்கே காத்தே. சில பேர் அமிர்த வேலையில் அப்படி தான் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. லேக்கின் ஆனால் சோச்சோ, இதை யோசிங்க. हमारे यादगार में भक्त लोग क्या क्या कापी कर रहे हैं. நம்மளுடைய நினைவு சின்னத்தில் பக்தர்கள் எதெல்லாம் காப்பி பண்ணுறாங்க. वह इतने पक्के रहते हैं कुछ भी हो जाए लेकिन व्रत नहीं तोड़ते. அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி விரதத்தை மட்டும் விட மாட்டாங்க. आज के दिन भक्त लोग व्रत रखेंगे खाने पीने का भी, और आप क्या करेंगे आज. இன்றைய நாள் பக்தர்கள் கூட விரதம் வைப்பாங்க, சாப்பிட்றது குடிக்கிறதுல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு பிக்னிக் கரங்க, பிக்னிக் செய்வீர்களா? ஓ விரத ரக்கங்க, பிக்னிக் கரங்க. அவங்க விரதம் வைப்பாங்க, நீங்கள் பிக்னிக் பண்ணுவீங்களா? கேக் காட்டுவீங்கன்னா கேக் வெட்டுவீங்க இல்லையா? பிக்னிக் கரங்க क्योंकि अपने जन्म का व्रत ले लिया. நீங்கள் ஏன் பிக்னிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜென்மத்துக்கான விரதமே எடுத்துட்டீங்க. इसलिए आज के दिन பிக்னிக் கரங்க. அதனால தான் இன்றைய நாள் நீங்கள் पिकनिक பண்ணுவீங்க. बाप दादा अभी बच्चों से क्या चाहते हैं. बाप दादा இப்போ குழந்தைகளிடம் என்ன விரும்புகிறார் जानते तो हो, உங்களுக்கு தெரியும். संकल्प बहुत अच्छा करते हो, संकल्प ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. इतने अच्छे संकल्प करते हैं जब सुन सुन खुश हो जाते. அவ்வளோ நல்லா சங்கல்பம் பண்ணுறீங்க, கேட்டு கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். संकल्प करते हो लेकिन बाद में क्या होता है. சங்கல்பம் செய்கிறீங்க, அது சரிதான். அப்புறம் என்ன ஆயிடுது? சங்கல்ப் கம்சோர் கியூ हो जाते. உங்களுடைய சங்கல்பம் ஏன் பலகீனமாக ஆகிவிடுகிறது? ஜப் சாத்தே பி ஹோ क्योंकि बाप से प्यार बहुत है. எப்போ நீங்கள் விரும்புகின்றீர்கள், ஏன்னா பாபாட்ட உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது. बाप भी जानते हैं बाप दादा से सभी बच्चों के दिल से प्यार है. बाप दादाவுக்கு கூட இது தெரியும். குழந்தைகள் எல்லாருக்கும் பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்கின்றது, இதயபூர்வமான அன்பு இருக்கிறது. प्यार में सभी हाथ उठाते हैं कि 100% तो क्या लेकिन 100% से भी ज़्यादा प्यार है. அன்பில் எல்லாருமே கையை தூக்குறீங்க. 100% மட்டும் இல்லை, 100%க்கு மேலே அன்பு இருக்குன்னு. बच्चों को दिल से प्यार है. குழந்தைகளுக்கு இதயபூர்வமான அன்பு இருக்குது. और प्यार में सभी हाथ उठाते हैं. அப்போ அன்பில் தான் கையை ஊற்றுறாங்க. लेकिन क्या है, இந்த அன்பில் எல்லாமே பாஸ் ஆகிடுறீங்க. ஆனால் என்ன, लेकिन है कि नहीं है. ஆனால் என்பது இருக்கா இல்லையா? लेकिन आता है कि नहीं आता. ஆனால் என்பது வருதா இல்லை வர்றது இல்லையா? பாண்டவ் बीच बीच में लेकिन आ जाता है. ஆனால் என்பது இடையே வந்து விடுகின்றதா? பாபா கேட்குற பாண்டவர்ல நான் नहीं करते हैं तो हाँ. இல்லைன்னு அவங்க சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமான்னு அர்த்தம். बाप दादा ने मेजॉरिटी बच्चों की एक बात नोट की है. बाप दादा मेजॉरिटी குழந்தைகளில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணார். प्रतिज्ञा कमजोर होने का एक ही कारण. நீங்கள் கொடுக்குற உறுதிமொழி பலகீனமாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். एक ही शब्द, அது கூட ஒரே ஒரு வேர்டு தானா. सोचो वो एक शब्द क्या है. அந்த வார்த்தை என்ன யோசியுங்கள். டீச்சர்ஸ் போலோ एक शब्द क्या है. அந்த ஒரு வார்த்தை என்ன டீச்சர் சொல்லுங்க. பாண்டவ போல एक शब्द क्या है. பாண்டவர்கள் கூறுங்கள் அந்த ஒரு வேர்டு என்ன. யாத்தோ ஆத்கன்னா நினைவுக்கு வந்து விட்டது இல்லையா. एक शब्द ஒரே வேர்டு என்னவா, மை நான்.
अभिमान के रूप में भी मैं आता है और कमजोर करने में भी मैं आता है. அபிமானத்திலையும் நான் வருது, பலஹீனத்திலையும் நான் வருது. मैंने जो कहा, मैंने जो किया, मैंने जो समझा वही ரைட். நான் என்ன சொன்னனோ, நான் என்ன செஞ்சனோ, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதுதான் கரெக்டு. वही होना चाहिए, அதுதான் ஆகணும். ये अभिमान का मैं, இதுதான் அபிமானத்தினுடைய நான். मैं जब पूरा नहीं होता है तो फिर दिल शिकस्त भी आ जाता है. இந்த நான் என்பது எப்ப முடியலையோ, முழுமை பெறலையோ, அப்போ மனசு விட்டு போயிடுது. मैं कर नहीं सकता, चल नहीं सकता, बहुत मुश्किल है. என்னால் செய்ய முடியாது, என்னால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். एक बॉडी कॉन्शियस का मैं बदल जाए, இந்த தேக உணர்வுடைய நான் என்பது மாறினோ, मैं समान भी याद दिलाता है और मैं देहमान में भी लाता है. நான் என்பது சோமானத்தினுடைய நினைவையும் கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் தேக அபிமானத்திலையும் கொண்டு வருகிறது. मैं दिल शिकस्त भी करता है और मैं दिल खुश भी करता है. நான் என்பது மனம் விட்டு போகவும் செய்கிறது, நான் என்பது மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. और अभिमान की निशानी जानते हो क्या होती है? அபிமானத்தினுடைய அடையாளம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? कभी भी किसी में भी अगर बॉडी कॉन्शियस का अभिमान अंश मात्र भी है, எப்பொழுதாவது யாரிடமாவது பாடி கான்சியஸ்னுடைய அபிமானம் ஒரு துளி இருந்தாலும் கூட उसकी निशानी क्या होगी? அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? वो अपना अपमान सहन नहीं कर सकेगा. அவங்க தன்னுடைய அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அபிமான் அவமான் சகன் नहीं कराएगा. அபிமானம் இருக்கும்போது அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது, அது பொறுத்து கொள்ள விடாது. जरा भी कोई कहेगा ना ये ठीक नहीं है, கொஞ்சம் யாராவது இது சொல்லிட்டான்னு வச்சுங்க இது சரியில்லைன்னு, थोड़ा निर्माण बन जाओ, கொஞ்சம் பணிவோட ஆயிடுங்கன்னு, तो अपमान लगेगा. அவங்களுக்கு அவமானமாக ஃபீலிங் ஆகும். அபிமான் கி நிஷானி. இதுதான் அபிமானத்தினுடைய அடையாளம். பாப் தாதா வத்தன் மே முஸ்குரா ரहे थे. பாப் தாதா வதனத்தில் புன்முறுவலை போக்கின்றார்கள். ये बच्चे शिवरात्रि पर यहाँ वहाँ भाषण करते हैं ना. குழந்தைங்க சிவராத்திரி அன்னைக்கு இங்கே அங்கெல்லாம் லெக்சர் பண்ணுறாங்க இல்லையா? अभी बहुत भाषण कर रहे हैं ना. இப்போலாம் நிறைய லெக்சர் பண்ணுறீங்க இல்லையா? उसमें कहते हैं, அதில் என்ன சொல்கிறாங்க? बाप दादा का बच्चों के பாயிண்ட் ஆதாய், बाप दादाவுக்கு குழந்தைங்களுடைய பாயிண்ட் நினைவுக்கு வருதான். तो उसमें कहते हैं, அதில் என்ன சொல்கிறாங்களாம்? शिवरात्रि पर बकरे के बलि चढ़ाते हैं. சிவராத்திரி அன்னைக்கு ஆடை பலி கொடுக்குறாங்க. वो बकरा मैं मैं कहता करता है ना. ஏன்னா ஆடு எப்போ என்ன பண்ணுது? மேன்னு சொல்லுது. ஐசி சிவராத்திரி பர், அதே மாதிரி இந்த சிவராத்திரியில் மாய்க்கு பலி சடாதோ, நான் என்பதை பலி கொடுத்துருங்க. तो बाप सुनाकर मुस्कुरा रहे थे. பாபா சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப சிரிக்கின்றார். இஸ் மைக்கு ஆபி பலி சடாதோ, இந்த நான் என்றதை நீங்களும் பலி கொடுத்து விடுங்கள். சரண்டர் கர் சக்தி ஓ, உங்களால் சரண்டர் பண்ண முடியுமா? கர் சக்தே செய்ய முடியுமா? பாண்டவ கர் சக்தே ஹோ, பாண்டவர்கள் செய்ய முடியுமா? டபுள் ஃபார்னர்ஸ் கர் சக்தே ஹோ, டபுள் ஃபார்னர்ஸ் செய்ய முடியுமா? ஃபுல் சரண்டர் யா சரண்டர்? சரண்டர்லையும் பாபா கேட்குறாரு, ஃபுல் சரண்டரா இல்லை சரண்டரா? ஃபுல் சரண்டர். आज बाप दादा झंडे पर ऐसे ही प्रदान नहीं करेगा. இன்னைக்கு கொடை கீழே அதை மாதிரி பாபா உறுதிமொழி செய்ய வைக்க மாட்டார். आज प्रतिज्ञा करो, இன்னைக்கு உறுதி கொடுங்க. फाइल में कागज जमा करना पड़े ऐसी प्रतिज्ञा नहीं कराएगा. ஃபைலில் அந்த பேப்பரை இணைக்கிற உறுதிமொழியை பாபா கொடுக்க வைக்க மாட்டார். क्या सोचते हो, என்ன யோசிக்கிறீங்க? தாதி ஆஜ் भी ऐसी प्रतिज्ञा कराए. தாதிகள் இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி உறுதிமொழி எடுக்க வைக்கணுமா? ஃபைனல் கரேங்க யா ஃபைல் மே ஜமா கரே. ஃபைனல் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபைனலில் சேர்க்க போகிறீங்களா? போலோ சொல்லுங்கிற. ஃபைனல் கராவோ, ஃபைனல் பண்ணுவீங்க. ஹிம்மத்தை தைரியம் இருக்கிறதா? ஹிம்மத்தை தைரியம் இருக்கிறதா? சுன்னமே மகன் होगे, கேட்கறதுலே மூழ்கி போயிடுறீங்க. हाथ नहीं उठा रहे हैं,
கையில் உயர்த்த மாட்டேனுங்கள். கல் தோ குச் நெய் ஹோ ஜாயேகா. நாளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நெய் என்ன ஆகாது இல்லையா? கல் மாயா சக்கர் லகானே ஆயேகி. நாளைக்கு மாயை வரும் பார்க்குறதுக்கு. மாயா கபி ஆப்சே பியார் என்ன. ஏன்னா மாயைக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் ஆஜ்கல் तो सभी धूमधाम से सेवा का प्लान बना रहे हैं. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நிகழ்காலத்தில் ரொம்பவும் சேவையினுடைய பிளான்னு தூம்தாமாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். जब सेवा जोर जोर से कर रहे हैं तो सेवा जोर जोर से करना. அர்த்தாத் சேவையை நீங்கள் ரொம்பவும் ஜோர் சோராக செய்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பூர்ண சமாப்திக்கு சமயக்கோ சமீப் லானா ஹே. சம்பூர்ணமான சமாப்தியினுடைய நேரத்தை அருகாமையில் கொண்டு வருவதாகும். ஐसे नहीं समझो भाषण करके आए. சும்மா லெக்சர் பண்ணிட்டு வந்துட்டோன்னு நினைக்காதீங்க. लेकिन समय को समीप ला रहे हो. நேரத்தை அருகாமையில் கொண்டு வருகின்றீர்கள். இந்த நேரத்தை சமாப்தியினுடைய நேரத்தை. சேவா அச்சி கர் ரஹி ஹோ. சேவை ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. பாப் தாதா குஷ் ஹை. பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். லேக்கின் அங்கே தான் பொடி வைக்கிறார். ஆனால் என்ன? பாப் தாதா தேக்தே ஹேன். பாப் தாதா பார்க்குறாங்க. என்ன? சமய சமய லா ரஹே ஹோ ஆப். நேரம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. கொண்டு வரதே யாரு? நீங்கள் தான். ஐசே லாக் 1.5 लाख கிட்ட நெய்க்கியா. ஏ சமயக்கோ சமயம் இல்லை. சும்மா ஒன்றும் 1 லட்சம் 1.5 லட்சம் பேரை நீங்கள் ஒன்றா கொண்டு வரல. நேரத்தை அருகாமையில் கொண்டு வரீங்க. அப்படி குஜராத் நீ கியா பாம்பே கரேகா और भी कर रहे. குஜராத் அந்த மாதிரி பண்ணாங்க. பாம்பேயும் செய்யும், மற்றவங்களும் செய்வாங்க. சலோ லாக் नहीं तो 50,000 பேர் சரி. சரி 1 லட்சம் இல்லைன்னாலும் 50,000 பேர் கூட்டினீங்க. लेकिन संदेश दे रहे हो तो संदेश के साथ संपन्नता की भी तैयारी. பாபா கேட்குறாங்க, செய்தியை எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, கூடவே சம்பன்ன தன்மையினுடைய ஏற்பாடை செய்கின்றீர்களா? தயாரிக அதுக்கான ஏற்பாடு செய்கின்றீர்களா? வினாஷ்கு புலா ரஹே தோ ஏ தயாரிக. எப்போ வினாசத்தை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா? தாதி ने क्वेश्चन किया था ना अभी क्या ऐसे प्लान बनाए. அதனால தான் தாதி கூட கேள்வி கேட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாமா? ஜல்தி ஜல்தி பிரத்யக்ஷத்தா ஹோ ஜாய். வெகு சீக்கிரத்தில் பாபா பிரத்யக்ஷமாக ஆக வேண்டும். तो बाप दादा कहते हैं. ஆக பாப் தாதா என்ன சொல்கிறாங்களா? பிரத்யக்ஷத்தா तो செகண்ட் की बात है. பிரத்யக்ஷத்தா என்பது ஒரு வினாடியினுடைய விஷயம். लेकिन பிரத்யக்ஷத்துக்கு पहले बाप दादा पूछते हैं. பிரத்யக்ஷத்தாக்கு முன்னாடி பாப் தாதா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஸ்தாபனா வாலே எவர் ரெடி ஹே. ஸ்தாபனைக்கானவர்கள் எவர் ரெடியாக இருக்கின்றீர்களா? பர்தா கோலே திரையை விளக்கலாமா? கி கோய் கான்கா சிங்கா கர கோய் மாத்தேக்கா. இல்லை யாராவது கழுத்தை அலங்காரம் பண்ணுறாங்க, நெத்தி அலங்காரம் பண்ணுறாங்க, காதுகளை அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? தயார ரெடியாக இருக்கீங்களா? ஹோ ஜாயங்க ஆயிடுவீங்களா? கப் எப்போ எப்போ ரெடி ஆவீங்க? டேட் பத்தாவும், டேட் சொல்லுங்கள். ஜெய்சே அபி டேட் ஃபிக்ஸ் கியேன்னா எப்படி இப்போ நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல? இஸ் மாஸ்க்கு அந்த சந்தேஷ் தேனா ரெடி கம் சே கம் 16 hours எவர் ரெடி ஹோ. எப்படி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, இவ்வளோ பேருக்கு சந்தேஷ் கொடுக்கணுங்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அதில் எவர் ரெடியாக இருக்கீங்களோ, அதே மாதிரி குறைந்தது 16,000 பேர் எப்போ ரெடி ஆவாங்க? 9 लाख छोड़ो उसको भी छोड़ो. 9 லட்சத்தை பாபா சொல்லலை, வெறும் 16,000 பேர் தயார் பண்ணுவீங்களா? தயாராகிட்டாங்களா? பஜாய தாலி, நான் கைகளை தட்டலாமா? ஐசி ஹானி கர்னா. சும்மா அப்படியே எஸ்ன்னு சொல்லிடாதீங்க. अब ரெடி हो जाओ तो बाप दादा टच करेगा, தாலி பஜாயேகா. எப்போ நீங்கள் எவர் ரெடி ஆகிட்டீங்களோ பாப் தாதா டச் பண்ணுவார், தாலி பஜாயேகா. பிரகிருதி अपना काम शुरू करेगी. அப்போ பிரகிருதி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். சயின்ஸ் வாலே अपना काम शुरू कर देंगे. சயின்டிஸ்ட் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. क्या देरी है, सब ரெடி है. இதில் எதுவும் லேட்டே ஆகாது, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. 16,000 தயார். ஆனால் நீங்கள் 16,000 பேர் தயாராக இருக்கீங்களா? தயார் எல்லாம் தயாராக இருக்கீங்களா? ஹோ ஜாயங்க ஆயிடுவாங்க. आपको ज़्यादा पता है जब जॉब तो छुड़ाने का है. ஏன்னா பதிலே என்ன?
विडिविप्पदற்காக தான் 16,000 की रिपोर्ट आनी चाहिए एवर रेडी संपूर्ण पवित्रता से संपन्न हो गए 16,000 பேர் எவர் ரெடி ஆயிட்டாங்க அதாவது சம்பூர்ண பவித்திரத்தால संपन्नமாக ஆகிவிட்டார்கள் बाप दादा को ताली बजाने में कोई देरी नहीं கை தட்டுறதுல बाप दादा को ஒன்றும் நேரமே ஆகாது டேட் பத்தாவோ டேட் சொல்லுங்க குழந்தைங்கள்லாம் பாபாட்ட சொல்கிறாங்க நீங்கள் டேட் சொல்லுங்கள் சபி से पूछो எல்லார்ட்டையும் கேளுங்க டேட் என்ன देखो होना तो है ही அது நடந்தே தீர வேண்டும் जो सुना है कि मैं शब्द का संपूर्ण परिवर्तन நான் என்ற வார்த்தையில் சம்பூர்ணமான மாற்றத்தை கொண்டு வரணும் तब बाप के साथ चलेगी அப்போ தான் நீங்கள் பாபா கூடயே போவீர்கள் नहीं तो இல்லை என்றால் पीछे पीछे चलना पड़ेगा பாபாவுக்கு பின்னாடியே போக வேண்டியிருக்கும் பாப் தாதா இசிலியே அபி கேட் நை கோத்தே அதனால தான் பாப் தாதா இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணலை கியோங்கி அதுக்கு பாபா காரணம் சொல்கிற பாரு ஏன் திறக்கவில்லை என்றால் சாத்து சல்னா ஹே பாபா கூடவே போக வேண்டும் ब्रह्मा बाप सभी बच्चों से पूछते हैं ब्रह्मा बाबा எல்லா குழந்தைகளோடையும் கேட்கின்றார் கேட் खोलने डेट बताओ डेट எப்போ ஓப்பன் பண்ணணும் डेट சொல்லுங்க गेट खोलना है ना गेट ओपन பண்ணணும்ல चलना है ना போக வேண்டும் அல்லவா आज मनाना अर्थात बनना என்று கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம் அதுவாக ஆவது सिर्फ केक नहीं काटेंगे लेकिन माइक को समाप्त करें வெறுமனே கேக் மட்டும் வெட்ட மாட்டீங்க நான் என்பதை முடிவடைய செய்யுங்கள் சோச் ரஹே யா சோச் லிய யோசிக்கின்றீர்களா இல்லை யோசித்து விட்டீர்களா क्योंकि ஏனென்றால் बाप दादा के पास अमृत वेले सबके बहुत वैरायटी संकल्प पहुंचते हैं अमृत वेले எல்லாரிடமிருந்தும் விதவிதமான வெரைட்டி சங்கல்பங்கள் வந்தடைகின்றன तो आपस में राय करना और डेट बाप को बताना உங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து பாபாவுக்கு டேட் சொல்லுங்க जब तक डेट नहीं फिक्स किए ना எது வரைக்கும் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணலையோ तब तक कोई कार्य नहीं होता அது வரைக்கும் அந்த வேலை நடக்காது पहले आपस में मारदी डेट फिक्स करो முதல்ல மாரதிகள் தங்களுக்குள்ள டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க फिर सब ஃபாலோ करेंगे அப்புறம் எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ करने वाले तैयार है और आपकी हिम्मत से और बल मिल जाएगा ஏன்னா ஃபாலோ பண்ணுறவங்க தயாராக இருக்காங்க உங்களுடைய தைரியம் அவங்களுக்கு பலம் கிடைத்து விடும் जैसे देखो अभी उमंग उल्लास दिलाया तो तैयार हो गए ना இப்போ பாபா உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுத்தார் தயாராகிட்டீங்க இல்லையா ஐசி சம்பன்னம் பண்ணிக்க பிளான் பண்ணும் அதே மாதிரி சம்பன்னம் ஆவதற்கான பிளான் பண்ணுங்க துன் லகாவ் மூச்சு உயிர் மூச்சாக செய்யுங்கள் கர்மாத்தித் பண்ணாகிய கர்மாத்தீத் ஆகியே தீர வேண்டும் குச்சி भी हो जाए என்ன ஆனாலும் சரி பண்ணா ही है करना ही है होना ही है என்ன ஆனாலும் சரி ஆகியே தீர வேண்டும் செய்தே ஆக வேண்டும் ஆகியே ஆக வேண்டும் साइंस वालों को भी आवाज विनाश करने वाला का आपके खानों में आता है சயின்டிஸ்டுடைய சப்தமாகட்டும் விநாசம் செய்யக்கூடியவங்களுடைய சப்தமாகட்டும் பாப்பானுடைய காது வரைக்கும் வருது வபி கத்தே क्यों रोकते हो அவங்க கூட என்ன சொல்கிறாங்களா ஏன் நிறுத்துறீங்க அட்வான்ஸ் பார்ட்டி भी कहती है डेट फिक्स करो அட்வான்ஸ் பார்ட்டி கூட என்ன சொல்கிறாங்களா डेट ஃபிக்ஸ் பண்ணுங்க பிரம்மா பாபி कहते हैं डेट फिक्स करो பிரம்மா பாபா கூட என்ன சொல்கிறார் डेट फिक्स பண்ணுங்க तो ये मीटिंग करो இதுக்கான மீட்டிங் பண்ணுங்க बाप दादा को अभी इतना दुख नहीं आता है பாபா சொல்கிறாங்க பாப் தாதாக்கு இந்த துக்கத்தை பார்க்க முடியவில்லை पहले तो आप शक्तियों को देवता रूप पांडवों को रहमाना चाहिए முதல்ல சக்திகளுக்கும் பாண்டவர்களுக்கும் கருணை வர வேண்டும் कितना पुकार है எவ்வளோ கூப்பாடு போடுகின்றார்கள் अभी आवाज पुकार का आपके कानों में गूंजना चाहिए இப்போ அவர்களுடைய கூப்பாடு உங்கள் காதுகளில் ரீங்காரம் செய்ய வேண்டும் समय की पुकार के प्रोग्राम करते हो ना நேரத்தினுடைய கூப்பாடு கால் ஆஃப் டைம் प्रोग्राम செய்கிறீங்க இல்லையா अभी भक्तों की पुकार भी सुनो दुखों की पुकार भी सुनो பக்தர்களுடைய கூப்பாடையும் கேளுங்க துக்கத்தினருடைய கூப்பாடையும் கேளுங்க சேவை में नंबर अच्छा है சேவையில் உங்கள் நம்பர் நல்லா இருக்குது ये तो बाप दादा का सर्टिफिकेट देते
बाप दादा के सर्टिफिकेटुம் கொடுக்குறார். उमंग उत्साह अच्छा है. உற்சாகமாகவும் நல்லாவே இருக்கிறது. குஜராத் நம்பர் 1 लिया तो नंबर 1 की मुबारक है. गुजरात नंबर 1 எடுத்திருக்கிறாங்க. नंबर 1க்கான வாழ்த்துக்கள். अभी थोड़ी थोड़ी पुकार सुनो तो सही. இப்போ அந்த கூப்பாடை கொஞ்சமாவது கேளுங்க. விச்சா बहुत पुकार रहे हैं. பாவம் ரொம்ப அவங்க கூப்பாடு போடுறாங்க. जिगरे से पुकार रहे हैं, तड़प रहे हैं, துடித்து கொண்டு இருக்கின்றார்கள். சயின்ஸ் वाले भी बहुत चिल्ला रहे हैं. சயின்டிஸ்ட் கூட அவ்வளவு கதறுகிறார்கள். கப் கரே கப் கரே எப்போ செய்கிறது எப்போ செய்கிறது எப்போ செய்கிறது அப்படின்னு. ஆஜ் பலே கேக் காட்டலோ, இன்னைக்கு கேக் விட்டுங்க பரவாயில்ல, லேக்கின் கல்சே புகார் சொன்னா நாளையிலேருந்தாவது கேளுங்க அவங்களுடைய கூப்பாடு. மனானத்து சங்கமயுக்கே சுவேஜ, கொண்டாடுவது என்பது சங்கமயத்தினுடைய ஒரு பழக்கம். ஏக் தரஃப் மனானா தூசரி தரஃப் ஆத்மாவுக்கு பன, ஒரு பக்கம் கொண்டாடணும், இன்னொரு பக்கம் ஆத்மாக்களை தயார் செய்ய வேண்டும். அச்சா நல்லது. तो क्या सुना அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்குறார். என்ன கேட்டீங்க? आपका गीत है, உங்களுடைய பாடல் என்ன? துக்கியோம் பர் குச் ரஹம் கரோ, துக்கத்தில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள். சிவாய ஆப்கே கோய் ரஹம் नहीं कर सकता, உங்களை தவிர யாராலுமே கருணை காட்ட முடியாது. इसीलिए अभी समय प्रमाण राम के मास्टर सागर बनो. நேரத்திற்கு ஏற்ப கருணை மாஸ்டர் கடலாக ஆகுங்கள். स्वयं भी रहम अन्य आत्मा के प्रति रहम, உங்க மேலேயும் கருணை காட்டுங்க, பிற ஆத்மாக்கள் மேலேயும் கருணை காட்டுங்க. अभी अपना यही स्वरूप लाइट हाउस बन भिन्न भिन्न लाइट्स की किरणें दी. இப்போ இந்த ஸ்வரூபத்தில் லைட் ஹவுஸாக ஆகிட்டு விதவிதமான லைட்ஸினுடைய கிரணங்களை கொடுங்க. சாரே விஷயக்கு அப்ராத் ஆத்மாவுக்கு பிராப்திக்கு அஞ்சலிக்கு கிரணே தே. நாலா பக்கங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பிராப்தி ஆத்மாக்களுக்கு பிராப்தியினுடைய அஞ்சலியை கொடுங்கள். அச்சா நல்லது. சர்வ சாக்ஷாத் பாப் மூரத் சிரேஷ்ட ஆத்மாவுக்கோ, அனைத்து சாக்ஷாத் பாபா மூர்த்தியிலான சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா உமங் உற்சாகமே रहने वाले आपके சமீப ஆத்மாவுக்கோ, எப்பொழுதுமே உற்சாகம் ஆர்வத்தில் இருக்கக்கூடிய பாபாவின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ கதம் பாப் சமான் करने वाले बच्चों को, எப்போதும் அனைத்து ஸ்டெப்பையும் பாபாவுக்கு சமமாக செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சாரோக்கி பிராமன் ஜனம்க்கு முபாரக் பாத்திர பச்சோங்கோ, நாலா பக்கங்களில் உள்ள பிராமண ஜென்மத்தினுடைய வாழ்த்துக்களை பெற தகுதியுடைய குழந்தைகளுக்கு, சதா ஏக்க கரதக்க சக்தி சம்பன்ன ஆத்மாவுக்கோ, எப்போதும் ஒருமுகப்படக்கூடிய சக்தியின் சம்பன்னமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார், பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள். और பதம் குணா ஜனம் முபாரக்கோ, பதம் குணா பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள். முபாரக்கோ முபாரக்கோ और நமஸ்தே. வாழ்த்துக்கள் 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 மேலும் நமஸ்தே. प्यारे अव्यक्त बाप दादा ने अपने हस्तों से शीश पाराया और सबको बधाइयाँ दी. அன்பான பாப் தாதா, அவ்யக்த பாப் தாதா தனது கரங்களினால் சிவ கொடியை ஏற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொடுத்தார்கள். आज के दिन सभी ने अपने जन्मदिन की मुबारक दी. இன்றைய நாள் அனைவரும் தங்களுடைய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை கொடுத்தீர்கள். और ली பெற்றவும் செய்தீர்கள். और झंडा भी लहराया, கொடியையும் ஏற்றினீர்கள். லேக்கின் ஆனால் अभी वह दिन जल्दी लाना है, அந்த நாளை சீக்கிரம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். விஸ்வக்கு குளோப் கே ஊப்பர், உலகத்தின் மேலே அனைத்து ஆத்மாக்களுடையும் நின்று அனைவருடைய ஃபேஸ்லையும் பாபானுடைய கொடிகளை பார்க்க வேண்டும். கப்படே கா ஜெண்டா தோ நிமித்த மாத்திர, இந்த துணியினான ஒரு கொடியானது நிமித்த மாத்திரமாகத்தான். லேக்கின் ஏக் ஏக் பச்சே கோ ஃபேஸ் பாப் கா சித்திர திகாய், ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகமும் பாபானுடைய கொடியை காட்ட வேண்டும். ஐசா ஜெண்டா லேர, அந்த மாதிரி கொடியேற்ற வேண்டும். வா தின் பி பௌத் 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 ஜல்தி லான, அந்த நாளை கூட மிக 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 அருகாமையில் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர. 3 தர பாபா சொல்கிறேன். ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க.
हद की रायल इच्छाओं से मुक्त रह எல்லைக்கு உட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து முக்தி அடைந்து சேவா கர்னேவாலி சேவை செய்யக்கூடிய நிஸ்வார்த்த சேவாதாரி பவ பிரதிபலன் எதிர்பார்க்காத சேவாதாரியாக ஆகுக. जैसे ब्रह्मा बाप ने कर्म के बंधन से मुक्त எப்படி பிரம்மா பாபா ஆனவர் கர்ம பந்தனத்திலிருந்த முக்தி न्यारे बनने का सबूत दिया விடுபட்டு இருக்கின்றதுக்கான ப்ரூஃபை கொடுத்தார். சிவாய் சேவா के स्नेह के और कोई बंधन नहीं. சேவையை தவிர அன்பை தவிர வேற बंधनமே கிடையாது. सेवा में जो हद की रॉयल इच्छाएं होती है ना वह भी हिसाब किताब के बंधन में बांधती है. சேவையில் கூட எப்போ எல்லைக்கு உட்பட்ட ராயல் ஆசைகள் இருக்குமோ அதுதான் கணக்கு வழக்கு என்ற பந்தனங்களில் இணைச்சிடும். சத்திய சேவாதாரி ஹிசாப் சபி முக்தி रहते हैं. உண்மையான சேவாதாரிகள் இந்த கணக்கு வழக்கிலிருந்தும் முக்தி அடைந்திருப்பார்கள். ஜெய்சே தேக கா பந்தன் தேக சம்பந்த கா பந்தன எப்படி தேகத்தினுடைய பந்தனம் இருக்கிறது தேக சம்பந்தத்தினுடைய பந்தனம் இருக்கின்றது ஐசே அதே மாதிரி சேவாமே சுவார்த் சேவையில் கூட சுயநலம் எபி பந்தன இது கூட ஒரு பந்தனம் தான். இது பந்தன் சே ராயல் ஹிசாப் கிதாப் சே முக்து நிஸ்வார்த் சேவாதாரி பனும். இந்த பந்தனத்தில் இருந்தும் ராயல் கணக்கு வழக்கில் இருந்தும் முக்தி நீங்கள் நிஸ்வார்த்த சேவாதாரியாக ஆகுக. நீ பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. வாய்தோக்கு ஃபைல் மே நஹி ரக்கோ உறுதிமொழியில் ஃபைலில் மட்டும் வைக்காதீங்க ஃபைனல் பன்கர் திக்காவோ ஃபைனல் ஆகிட்டு காட்டுங்க. सूचना செய்தி आज मास का तीसरा रविवार अंतर्राष्ट्रीय योग दिवस है. இன்று மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை इंटरनेशनल योगा डे. सभी ब्राह्मण व संगठित रूप में அனைத்து பிராமண குழந்தைகளும் குழுவாக மாலை 6:30 7:30 வரை विशेष मूल वतन की गहन शांति की अनुभव करें. விசேஷமான மூல வதனத்தினுடைய ஆழமான சாந்தியை அனுபவம் செய்யுங்கள். மன் புத்திக்கு ஏகாகிரக்கர் மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தி ஜுவாலா ஸ்வரூப்கி ஸ்திதி ஹோ ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய ஸ்திதியில் இருங்கள். சம்பன்னத்தா சம்பூர்ணத்தக்கா அனுபவ கரே சம்பூர்ணத்தன்மை மற்றும் சம்பன்னமான தன்மையினுடைய அனுபவத்தை செய்யுங்கள். நல்லது. ஓம் शांति. आपने छूकर हृदय के तार को आपने छूकर हृदय के तार को पावन पावन कर दिया बाबा मन के संसार को आपने छूकर हृदय के तार
के उपहार को आपने छू कर, हृदय के तार को आपने छू कर, हृदय के तार को पावन पावन कर दिया। बाबा मन के संसार को आपने छू कर, हृदय के तार को आपने छू कर। அன்புன்ற வெகுமதிய நம்ம எல்லா தருணங்களிலும் ஒவ்வொரு உறவிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும். Love is a reward to be shared in every relationship at all times.